வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாங்கள் கடந்த சில தினங்களாக பேசிய விடயங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய வளர்ச்சி போக்கில் விடுதலை புலிகள் எடுத்த பாத்திரம், அது ஏற்படுத்திய தாக்கம், சமூகத்தில் அது எவ்வளவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்பில் உரையாடி இருந்தோம். குறிப்பாக விடுதலை புலிகளின் காலகட்டத்தை, அவர்களுடைய உருவாக்க காலகட்டம் முதல் ஐபிகே வரும் வரையான காலகட்டம், அதற்கு பிறகு ஐபிகே வந்த பிறகான காலகட்டங்களை பார்த்திருந்தோம். இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக உரையாட இருக்கிற விஷயம் விடுதலை புலிகள் உருவாக்கிய இந்த டிஃபெக்டோ ஸ்டேட், நிழல் அரசு என்றிவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த விஷயத்தை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள், அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்பது தொடர்பில் கதைக்க இருக்கின்றோம். இது தொடர்பில் கதைப்பதற்கு உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான தில்லையா மனோரஞ்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். அவர் அன்றைய காலகட்டங்கள்ல ரூபவாகினி தொலைக்காட்சி மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருந்தவர், ஊடகவியலாளர், மனித உரிமைவாதி, ஆய்வாளர். வணக்கம் மனோரஞ்சன். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நெட் நேயர்களுக்கு. கிராமங்கள்ல இருந்த இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய பல்வேறு நூலகங்களை யாழ்ப்பாண சமூகம் எரிச்சிருக்கு. அதை பற்றி யாரும் ஒருபோதும் வருத்தப்பட்ட இந்த எக்ஸோடஸ் ஜெஃப்னா ஒரு சின்ன ஒரு தொகுப்பை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் எழுதி இருக்குது. அந்த தகவல்கள் அது ஒரு மிக வலி நிறைஞ்ச பயணம். அந்த அவ்வளவு சனத்தையும் ஆடு மாடு அங்க கனடாவில் இருக்கிற ஜோர்ஜ் குருஷே வந்தவர் எழுந்தார், வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு மோய்சன் கொண்டு போனார்ல, அந்த மாதிரி இந்த ஈஜிப்ட் மக்களை கொண்டு போன மாதிரி கொண்டு போனார். ஆனால் கொண்டு போய் ஒரு கிழமையில இலங்கை ராணுவம் யாழ்ப்பாண குடாநாட்டை பிடிச்சிட்டு கொண்டு போய் லீஃப்லெட் கொட்டுனது. அப்ப நான் கொழும்புல நிக்கிறேன். நான் அந்த நேரம் கொழும்புல நிக்கிறேன். அதுக்கு முதலெல்லாம் யாழ்ப்பாணம் இந்த ஆபரேஷன் நடக்க நான் கிளம்புல நிக்கிறேன். கொண்டு போய் லீஃப்லெட்டை கொட்டின நேரம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவனம் பலாலியில வச்சு ஒரு ஒலிபரப்பு செய்தது சனத்துக்கு. பயப்பட வேணாம், வாங்கோ, தயவு செய்து கொண்டு பாசையூர், கொழும்புத்துறை, குருநகர் சனம் எல்லாம், சில்லால இளவார சனம் எல்லாம் ஏசுநாதர் கீதம் பாடிக்கண்டு சேர்ந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு. இந்து மக்கள் முழுக்க புலிகளை தள்ளி விழுத்து போட்டு அடிச்சு போட்டு புலிகளை ஜீப்பையும் கவிட்டு போட்டு தேவாரம் பாடிக்கண்டு சேர்ந்து விட்டாங்க. வன்னிக்கு போன பெரும்பாலானவங்க எல்லாரும் சேர்ந்தாச்சு. அப்ப வன்னியில இருந்து இங்கால வராம விடுறதுக்கான அங்க தடுப்பு வைக்கல. தடுப்பு துவக்குத்தானே துவக்கு தள்ளி விழுத்து போட்டு சில பேருக்கு அடியும் விழுந்தது புலிகளுக்கு. ஜீப்புகளை தலைவர் முதலே போயிட்டாரல்லோ. ராணுவம் பலால இருந்து வலிக்கிட்டோடனே இவருக்கு விளங்கிட்டு பகுடியும் வெற்றியும் இல்ல, சந்திரிக்கா வெற்றியா தான் அடிக்கிறாரோட யாழ்ப்பாணத்தை பிடிக்கத்தான் போறாங்க. சனத்துக்கு முதல் இவர் ஓடிட்டான். அதுக்கு பிறகு வீடுகளுக்கு போய் சனங்களை பயமுறுத்தி வெளிப்படுத்தி, நாங்க கிணத்துக்கு நெஞ்சு ஓட போறோம், தண்ணி குடிக்க மாட்டீர்கள், குளிச்சா எல்லாம் தோல் எல்லாம் முறியும், சைனைட் போட்டு விட்டோம்டா. சனம் பயப்படும் தானே. கிணத்துக்குள்ள சைனைட்டை போட்டா தலையில அள்ளி குளிச்சாலும் யாழ்ப்பாணத்துல வேற தண்ணி இல்லையே, நீங்க இப்படியான பீதியை கிளப்பித்தான் இவர்கள் மக்களை அங்கிருந்து கொண்டு போனார்கள். இப்ப நான் சொல்லுவதை யாழ்ப்பாண மக்கள் மறுத்து சொல்லுவார்களா இருந்தால் நான் உண்மையா சந்தோஷப்படுவேன். இல்ல மனோரஞ்சன், நீங்க பொய் எல்லாம் சொல்றீங்க. ஆனால் இவை எல்லாம் நாங்கள் கொழும்பில் இருக்கும் பொழுது அப்பப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த மக்கள் சொன்ன உண்மையான விடயங்கள். இது நாங்கள் எழுதியும் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒன்று இருந்தது என்னன்னா, ரெண்டு விஷயத்துல யாழ்ப்பாண மக்கள் பெருசா அலட்டி கொள்ளல. ஒன்று, சுனாமி தாக்கின பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டது கிழக்கு மாகாணம். ஆனால் யாழ்ப்பாணத்தில இருந்து பெரிய அளவில் நாங்கள் வெளிநாடுகள்ல அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்ட அளவுக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு அதிர்வலை ஏற்படையில, யாரும் அதுல பெருசா ஈடுபடையில. அதுக்கு பிறகு இந்த வன்னி இறுதி யுத்தத்துல இன்றைக்கு யாழ்ப்பாணம் கொந்தளிக்குது தமிழ் தேசியம் உண்டு. ஆனா வன்னி இறுதி யுத்தத்துல அவ்வளவு மோசமான படுகொலைகள் நடக்க யாழ்ப்பாணத்துல எந்த சலசலப்பும் ஏற்படையில, ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வன்னியில இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மாணவ அகதிகளுக்காக யாழ்ப்பாண இந்து கல்லூரி தன்னுடைய அந்த ஹாஸ்டலை கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன. வன்னியில இருந்து போன குடும்பங்களை யாழ்ப்பாணத்துல தங்களோட வீடுகளுக்கு எடுக்க யாழ்ப்பாண சமூகம் மறுத்துட்டுது. ஆனா இன்றைக்கு யாழ்ப்பாண சமூகம் ஒரு என்ன சொல்றது, ஏதோ வாடகைக்கு உணர்ச்சி வசப்படுது. அது மட்டும் இல்லையே, அதோட வன்னியில இருந்து கொண்டே முள்ளிவாய்க்கால் புதுக்குடியிருப்புல கொண்டே ஒதுக்குனதுக்கு பிறகு வன்னி சனத்துக்கு தெரிந்துட்டுது, தாங்கள் அம்பிட்டு போனோம், சாக போறோம். சந்தர்ப்பம் கிடைச்ச நேரம் எல்லாம் இந்த சனம் உடைச்சு கொண்டு வெளியில வந்தது. இந்த உடைச்சு கொண்டு வந்த மக்கள் ராணுவத்திட்ட சரணடைஞ்சார்கள். நான் ஜீவிக்கிற கனடால என்ன சொன்னவர்கள் தெரியுமா? எங்களோட தலைவரை காட்டி கொடுத்து போட்டு ஓடி வாரவங்களுக்கு ஓட்டு உதவியும் செய்யக்கூடாது.
இத போல ஒரு எனக்கு நன்றாக சொல்லேக்குள்ள ஒரு தாங்க முடியாத வேதனையும் ஒரு வெக்கமும் ஒரு அவமானமும் மனதில கொண்டுதான் நான் சொல்றேன். அந்த ஓடி வந்த சனம் செல்வ செழிப்போடு ஓடி வரையில்லை. குடும்பங்கள் சிதறி கைகால் இல்லாமல், கணவனுக்கு மனைவி எங்க இருக்கான்னு தெரியாது, கணவனுக்கு மனைவியே தெரியாது, பிள்ளைகள் அங்க இருக்கு, எத்தனை பிள்ளை தப்பி இருக்கன்னு தெரியாது, தப்புன பிள்ளையும் கையில்லாம கால் இல்லாம ஓடி வருகின்ற மக்களுக்கு கனடா என்ற டொரண்டோ என்ற நாடகத்துல இருந்து நிக்கிற தமிழர்கள் இவங்கள் துரோகிகள், இவங்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்ன சமூகம் தான் எங்களுடைய சமூகம். நீங்க சொல்றது அப்படியே உணரக்கூடியதா இருக்கு. என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேர்ல் என்ற ஒரு சொல்லிய அமைப்பு அந்த நேரம் ஒரு அறிக்கை விட்டு, அந்த அறிக்கையில அவங்க சொல்லினோம், வன்னி மண் தமிழர்களின் சொந்த மண், பூர்வீக மண், அதை விட்டு தமிழர்கள் வெளியில போகக்கூடாது. அந்த நேரம் ஒரு சின்ன வதந்தியும் வந்தது. அமெரிக்காவினுடைய தெற்காசிய படையணியோ ஏதோ ஒன்று இந்து சமுத்திர பிராந்தியத்துல நிக்கிறதாகவும், அது இந்த தமிழ் மக்களை அதுக்கு இருந்து வெளியேற்ற போறதாகவும் ஒரு அறிக்கை வந்தது. அவர்கள் அந்த தமிழ் மக்களை அந்த யுத்த பிரதேசத்திலிருந்து வெளியேற்ற கூடாது என்று பேர்ல் என்கின்ற அமைப்பு அறிக்கை விட்டது. அந்த அறிக்கை நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னுடைய வட்டுக்கோட்டையில் இருந்து முள்ளிவாய்க்கால் அந்த நூல்ல அது பதிவு செய்யப்பட்டது. இதுதான் ஒரு அவலம். நான் இந்த 2009 யுத்தம் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நான் வவுனியா யுத்தம் முடிந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் அங்கே நிக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்களும் அங்க நின்ற நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து நீங்க ஜெயபாலன். நான் 2010 முடிஞ்ச வந்த நாங்கள், நீங்கள் எல்லாம் மன்னாருக்கு போனாங்க, செஞ்சோலை திறப்பு விழா. நாங்கள் அந்த 2009 இந்த யுத்த நட எங்களுக்கு அந்த வேதனை, இவ்வளவு மக்கள் வருகிறார்கள், இந்த புலிகள் சரணடைந்து வருகிறார்கள், இதை ராணுவம் அப்படி கையாள போகுது, இலங்கை அரசாங்கம் அப்படி கையாள போகுது, இந்த மக்களோட புனர்வாழ்வு சம்பந்தமாக நாங்கள் அக்கறை செலுத்தித்தான் நாங்கள் இங்கே நான் தொழிலை விட்டுட்டே வந்தது. ராஜபக்ச ஆக்கள் தலை வீங்கி தலைக்கணத்திலே அவர்கள் ஆடினார்களே ஒழிய, உண்மையாக அவர்களுக்கு அந்த மக்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய சென்சிட்டிவிட்டி, பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி இருக்கே. உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்தீங்க. அப்ப இந்த யுத்தத்தின் முடிவுல அந்த மக்கள் பட்டு வந்த பாடு இருக்குதான், அதை போல ஒரு வேதனை வந்ததுன்னு ஒரு சின்ன கம்யூனிட்டி எங்களுக்கு, நாங்க பெரிய நாடுகள் இருக்க எங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன கம்யூனிட்டி, அதுக்கு கிடைத்த அந்த வேதனை என்பது மிக மிக மோசமான ஒரு வேதனை. அந்த வந்த மக்களை இங்க இருந்து கொண்டு நாங்கள் இதெல்லாம் துரோகி கூட்டம் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் ஒரு மலினப்பட்ட சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த சமூகத்துக்குள்ள நாங்களும் பிறந்துட்டோம் என்றதுதான் ஒரு வெக்கக்கடான விஷயம். இதுல எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2010-11 நான் திருப்பி போகின்ற பொழுது யாழ்ப்பாணம் அந்த நேரத்துல வன்னியில தர்மபுரம் பள்ளிக்கூடம், தர்மபுரம் தமிழ்நாடு வித்தியாலயத்துல பிரின்சிபலா இருந்தவர் அதிபர். அங்கதான் பாலகுமார மகன் படிச்சது. எங்களோட பாலகுமார் இருக்கிறாரோ, பாலகுமார மகன் படிச்சது அந்த பள்ளிக்கூடத்துல, அவற்ற பள்ளிக்கூடத்துல. பாலகுமாரே அவருக்கு நன்றாக தெரியும். அவரை நான் வவுனியால சந்திச்சேன். வவுனியால ஒரு கல்யாண வீட்டுல அவரை சந்திக்கிறேன். யுத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தர்மபுரம் அந்த அதிபர் எனக்கு சொன்ன விஷயம் அவர் என்னட்ட கேட்டார். அப்ப எனக்கு தெரிந்த ஒருவர் தான் என்னை கொண்டு அறிமுகப்படுத்தினார், இவரோட நீங்க கதையுங்க. அப்ப அந்த அதிபர் சொன்னார், நான் தருமபுரத்துல இருந்து 4 வண்டில் சாமானோட வலிக்கிட்டு விசுவமடவுக்கு போய், புதுக்குடியிருப்புக்கு போய், குமுளமுனைக்கு போய், தண்ணீர் வீட்டுக்கு போய் கடைசியாக போகின்ற பொழுது தோளுல 2 மூட்டையோடு போனேன். எல்லாத்தையும் விட்டு போனேன். ஆனால் திரும்பி வருகின்ற பொழுது உடுத்த வேட்டியோடு திரும்பி வந்தேன். எனக்கு சல அடைப்பு சரிதானே, என்னுடைய என்னுடைய ஆண் உறுப்பு வீங்கி என்னாலேயே என்னுடைய சலத்தை வெளியேற்ற முடியாத, நடக்க முடியாத நிலையில் நான் வருகின்ற பொழுது எனக்கு முன்னால் துப்பாக்கியோடு தப்பித்தான் புலிகளிடம் தப்பி வரைக்கல சிங்கள ஒரு சோல்ஜர், ஒரு வீரனிட்ட நான் என்னுடைய வேட்டியை அவிழ்த்து காட்டினேன். அந்த வலி நிறைந்த இந்த கால் 2 அவன் கையை விட்டு என்னை தூக்கி கொண்டு ஒரு ராணுவ ட்ரக்குள்ளே எறிந்து அந்த ட்ரக் நகர துவங்கினோன்னு ஒரு பிளேன்டி தந்தான். அந்த பிளேண்டியை போல ஒரு சுவையான பிளேண்டி என்ற வாழ்க்கையில நான் எப்பவும் குடிக்க மாட்டேன். இவ்வளவும் சொல்லி போட்டால் சொன்னார், என்ற மகள் கடல் புலி, பெண் போராடி. நாங்கள் எல்லாரும் இந்த ஒரு தவறான போக்குக்கு ஆதரவாக இருந்து விட்டோம். நான் இடையக்குள்ள பாலகுமாருக்கு எத்தனையோ தரம் சொல்ல முயற்சித்திருக்கிறேன், ஆனால் அவர் செவி சாய்க்கவில்லை. ரெண்டெல்லாம் சொல்லிட்டு என்னட்ட ஒரு கதை கேட்டார். என்னென்றால், நீங்க சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களோ தம்பி என்று கேட்டார். நான் சொன்னேன், சார் நீங்கள் படிச்ச அளவுக்கு படிக்காட்டியும் சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் கதை எனக்கு தெரியும். அது என்ன கேட்டார் என்றால், கண்ணகியின் கணவன் கோவலனை கொண்டே பாண்டிய மன்னன் அநியாயமாக
பிள்ளையாக விசாரிச்சு கழுத்தை வெட்டி கொலை செய்துட்டார். அப்ப கண்ணகி போய் நிரூபிக்கிறா அத அரசமன்றம். நிரூபிச்ச உடனே நீதி வலுவா மன்னன் வந்து விழுகிறான், சிம்மாசனத்திலிருந்து கவண்டு விழுந்து உடனே செத்து போறான். அடடா, நான் இவ்வளவு பெரிய பிள்ளையை செய்துட்டேனே. அவன் செத்த உடனே பக்கத்துல நின்ற அரசியும் வந்து அவன் நெஞ்சுக்கு மேல விழுந்து செத்து போறான். அந்த கணவனுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கிடைச்சிட்டு இந்த கண்ணகி முழு மதுரையும் ஏன் கொளுத்தினாள். அப்ப எனக்கு அவர் அங்கால என்னால கதைக்க முடியல. நான் சொன்னார், வேற ஒன்றும் இல்லை. இத்தகைய ஒரு தவறான மன்னனை நீங்கள் மன்னனாக கருதி இவ்வளவு காலம் இருந்திருக்கிறீர்கள். அதுக்குத்தான் இந்த மதுரை குந்த தண்டனை. அவர் என்ன அந்த சமூகத்தின் பொறுப்பைத்தான் அந்த அதிபர் சொல்றாரு. அதாவது ஒரு தவறான அரசியலை போற்றி புகழ்ந்து நீங்கள் கொண்டு போனதனுடைய முடிவுதான் உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் கிடைக்கும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகமா தான் நாங்கள் இன்றைக்கும் மற்றவன துரோகி மனோரஞ்சனின் ஜெயபாலன் அப்பன் சிங்களவனா, நீங்கள் உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா என்று சொல்றதும் 16 நாடு தேசங்களை அழிச்சு போட்டது என்று சொல்லி இப்படி நொண்டி சாட்டி சொல்லி கண்டு போறது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அகவயமான பரீட்சைக்கு எங்கள் சமூகம் தயாராக இருக்காத வரை, இந்த மாயைகளை களைந்து எறியாத வரை நாங்கள் மீண்டும் பலம் பெற்ற ஒரு மனித சமூகமாக முன்னுக்கு வர முடியாதுதான். உண்மையிலேயே அந்த கண்ணகி மதுரையை எரிச்சென்றது ஒரு மிக மோசமான மிக தவறான ஒரு சித்தரிப்பு. அது எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்திலையும் வந்து உண்மையிலேயே விடுதலை என்ன எப்பவும் பாதிக்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, இந்த பேரழிவு நடக்க போகுது என்றதை முழுமையா தெரிஞ்சு கொண்டு நாங்கள் ஒரு சூதாட்டம் நடத்தி இருக்கிறோம். ஒரு 40,000 மக்களின் உயிரில பிரபாகரன் அந்த குழுவும் ஒரு சூதாட்டம் நடத்தி. இதுதான் என்ன இன்றைக்கும் தாக்குற விஷயமா இருக்கு. ஏனென்றா ஜனவரியில வந்து 2009 ஜனவரியில உங்களுக்கு வடிவா தெரியும் எல்லாம் முடிய போகுதுன்றது. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காட்டிலும் ஏப்ரல்ல வலு தெளிவா வந்துட்டு, ஏப்ரல்ல தெளிவா ஆனந்தபுரம் பாக்ஸ் அடியோட உங்களுக்கு தெரியும் கேம் ஓவர். அந்த ஏப்ரல் வரைக்கும் அந்த யுத்தத்துல செத்தாக்களின் எண்ணிக்கையிலே ஒரு 1500 2000 தான். அந்த 2006 இருந்து மாவிலாறு மூடினதுல இருந்து 2009 ஏப்ரல் வரைக்கும் ஒரு 1500 பேர் தான் செத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளை அந்த கடைசி நாட்கள்ல 30-40 பேர் ஒரு நாளை. அப்ப அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஏன் தக்க வைக்கிறீங்களா, இந்தியாவில எலெக்ஷன் நடந்து அந்த எலெக்ஷன் முடியக்குள்ள உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஜெயலலிதாவும் மத்தியில பாஜகவும் வரும் என்று நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கீங்க. அவர்கள் வந்திருந்தா கூட பிரபாகரனையோ பொட்டம்மானையோ அவன் குடும்பத்தையோ காப்பாற்றி இருக்க முடியாது. அதான் உண்மை. இந்த சின்ன விஷயம் விளங்காமல் நீங்கள் ஏப்ரல்ல இருந்து அந்த ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் அந்த யுத்தத்தை இழுக்கிறீங்க. அதுலதான் 40,000 பேருக்கிட்ட கொல்லப்படி. இப்ப உங்களுடைய அரசியல் அறிவீனத்துக்கு அப்பாவி வன்னி மக்களும் அப்பாவி அந்த 2 பவுன் கொடுத்தோ 5 பவுன் கொடுத்தோ காணிய கொடுத்தோ போறதுக்கு வசதி இல்லாத வன்னி மக்கள் பலியாயிருக்கிறார். இப்ப நீங்க இப்படி பாருங்க, இப்ப இந்த அந்த போன முறை சொன்னது இவர்கள் அந்த கைக்கூலிகளாக மாறிவிட்டார்னு சொன்னேன் தானே. இந்த கைக்கூலிகளாக மாறின தன்மையினுடைய நோ ரிட்டர்ன் ஃபேஸுக்கு இவர்கள் போயிட்டார். இப்ப இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்ததுக்கு பிறகு பிரபாகரன் வந்து இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் சம்பந்தமா சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வீடியோ கிளிப் இப்பவும் இருக்குது யூடியூப்ல. அவர் சொல்றாரு என்னண்டா, அவர் வெள்ளை ஷர்ட் போட்டுக்கொண்டு ஒரு மேசையில கையால குத்தி தண்ட முக்கியமான ஆட்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு என்றால், நான் வந்து என்ன பிரபாகரன் முதலமைச்சராக பொறுப்பேற்க மாட்டேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் எங்களை கேட்டா இதை செய்தவர் நாளைக்கு அங்க பிரிட்டிஷ் பார்த்து கொண்டிருக்கிறார், நாங்கள் என்ன சொல்ல போறோம்? இப்ப இவரை அறியாமல் இவற்றை வாய்க்குள்ளால இவற்றை மாஸ்டரார், இவருடைய எஜமானர் யார் என்பது வாயால வெளியில வருது. பிரிட்டிஷ் என்ன சொல்ல போறான்ன்றது உனக்கு என்னத்துக்கு? இலங்கையில ஒரு பிரச்சனை நடக்குது, நாங்கள் எல்லோரும் இந்தியாவில போய் பயிற்சி எடுத்துக்கிறோம், இந்தியா எங்களுக்கு பின்தளமா இருந்திருக்கு, தமிழ்நாடு இந்தியாவில ஒரு பகுதி. இந்திரா காந்தியில இருந்து முழு பேரும் இலங்கை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. அடங்க மறுத்த இலங்கை அரசாங்கத்தை காதை முறுக்கி கையை முறுக்கி ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது.
நாங்கள் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா போட்ட மெப்ப கொண்டு வந்து வடக்கு கிழக்கு நஞ்சு மாகாண சபையை ஒரு மாகாண சபையாக்கி ஒரு நிர்வாகமாக்கி எங்கட கையில தருது. இவ்வளவும் தரும் பொழுது நீ சொல்றாய் பிரிட்டிஷ்காரன் பார்த்து கொண்டிருக்கான், நாங்கள் என்ன செய்ய போறோம்? அப்ப உன்னுடைய உண்மையான மாஸ்டர் யார் என்பதை நீ அதிலேயே சொல்றாய். அதுல இருந்து அவர்கள் செய்த வேலை முழுக்க அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இல்லாமக்கிறோம். ரெண்டாவது, இலங்கையில இவ்வளவு வடக்கு கிழக்குல தான் சண்டை நடக்கும். வெளியோயால தான் கொண்டே குடியேற்றுறாங்க, கல்லோயால குடியேற்றி வெளியோயால கொண்டே குடியேற்றி புலிகள் வடக்குல தான் நடக்கும். STF என்பதை மொசாட் ஏன் கொண்டு போய் கிழக்கு மாகாணத்துல இருக்கு செய்யப்படும்? கிழக்குல போய் முஸ்லிம்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து முஸ்லிம் தமிழ் முரண்பாட்டை ஏன் இலங்கை அரசாங்கம் வளர்க்குது? அப்ப அதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு. சும்மா இருந்த சாதாரண தமிழ் சிங்கள அந்த சின்ன தமிழ் முஸ்லிம் உரசலை பெரிய ஒரு முரண்பாட்டாக மாற்றும். ஆனால் உங்களோட முழு வேலை, அதாவது பிரேமதாசாவோட பேச்சுவார்த்தை முறிஞ்ச கையோட, அதை எப்படி முறிக்கிறீங்க என்றால் 600 போலீசார், இப்ப நான் நினைக்கிறேன் இந்த தேதி, இந்த 10ஆம் தேதி 11 நாங்கள் கழிச்சு கொண்டிருக்கிற இந்த தேதி வந்துதான் ஒரு அந்த போலீஸ்காரர் சரணடைஞ்ச போலீஸ்காரர்ல தமிழாக்களை விடுதலை செய்து முஸ்லிம் பெரும்பாலான முஸ்லிம் போலீசார்களை கொண்டு போய் நீங்க கொலை செய்யறீங்க. அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து முழு முஸ்லிமே நீங்க வெளியேற்றி, அதுக்கு பிறகு கிழக்கு மாகாணத்துல ஏறாவூர்ல துவங்கி காத்தாங்குடியில துவங்கி அடுக்கடுக்கா நூற்றுக்கணக்கான முஸ்லிம்களை கொலை செய்றீங்க. யாருடைய தேவைக்காக நீங்க எந்த அரசியலுக்கா? அப்ப உங்களுக்கு உங்களோட மாஸ்டர் இந்த தமிழ் மக்களுடைய தேவை அல்ல, வேறு சக்தி. இந்தியால பிஜேபி வருது, பிஜேபி முஸ்லிம் எதிர்ப்போட வருகின்ற இந்துத்துவ அரசியல். அதே நேரம் உங்களுக்கு மொசாடுனுடைய இருக்கு, இலங்கையில முஸ்லிம் தமிழ் முரண்பாட்டை நீங்க வளர்த்து வைக்க வேணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க செயல்படுறீங்க. இதுலதான் அந்த முக்கிய புள்ளியும் வருது. என்னன்னா JR ஜெயவர்தனா இருக்கைக்குள்ளதான் மொசாட் என்ற பண்ணது. அந்த நேரம் இந்தியா மொசாட்டுக்கு எதிரான ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அணியாத்தான் இருக்குது. எப்பவுமே எதிராக மொசாட்டை கொண்டு மொசாட்டின் அந்த நலன்புரி அமைப்பொண்ட உருவாக்குறாங்களா என்ற தூதரகம். அதுவும் அமெரிக்க எம்பசியின் பிளான் அந்த ஆபீஸ் வைக்கப்படுது, வெளியிலே அல்ல. இதை பிரேமதாசா அனுப்புறாரு, திருப்பி வெளியிலே அனுப்புறாரு. பிரேமதாசா இஸ்ரேலின் தூதரகத்தை வெளியே அனுப்பினா பிறகுதான் பிரேமதாசாவை படுகொலை செய்யறதுக்கான அங்கீகாரம் இன்றைக்கு வழங்கப்படுது. நாங்கள் பிரேமதாசாவை பாவிச்சு இந்தியாவை அனுப்பினீங்கள், பிறகு அப்படின்னா அங்கே ஒரு சொல்யூஷனுக்கு நீங்கள் போகையில பிறகு திருப்பி பிரேமதாசாவோட மொசாட்டின் கேள்விக்காக அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்ப பாலசிங்கம் யாழ்ப்பாணத்துல 2090ஆம் ஆண்டு மாவீரர் தின மேடை அந்த இதுல பேசுறாரு. யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட பேச்சு, அவன் பிரேமதாசா என்ன இருந்தாலும் ஐயா மல்லி அண்ணன் தம்பி பிரச்சனை தீர்க்கலாம்னு பேப்பர், ஈழமுரசு பேப்பர்ல ஹெட்லைன் ஸ்டோரி. நீங்க தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறீங்க, பிரேமதாசாவோட நாங்க வலு நெருக்கமாக இந்தியாவை அனுப்பி போட்டு நாங்க பேச போறோம்னு பேசி போட்டு. நம்பிக்கை மட்டும் இல்ல, பிரேமதாசாவோட சேர்ந்துதான் கொழும்புல எல்லாம் போய் மற்ற இயக்கத்து உறுப்பினர்களை பிடிச்சு கொண்டு முள்ளிவாய்க்கால போட்டு கொலை செய்றீங்கள். பிரேமதாசாவோட சேர்ந்துதான் அமுதலிங்கத்தையும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் படுகொலை செய்கிறீங்கள். பிரேமதாசாவோட சேர்ந்துதான் ஈரப்பெரிய குளத்துல புலோட்டுண்ட முகாம் தாக்கப்படுகிறது. இலங்கை ராணுவத்தோட சேர்ந்துதான் நீங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறீங்க. சில வேளை தெரிஞ்சிருக்கலாம். பிரேமதாசா காலத்துல கொல்லக்கொட்டியா என்று சொல்லி புலிகள் ஒரு அமைப்பை உருவாக்கி பிரேமதாசாவோட சேர்ந்து JVP-யோட சேர்ந்து பணியாற்றியதாகவும் சொல்லப்படுது. அது மிக மிக நம்பத்தகுந்த வட்டாரங்களுக்குள்ளால வந்த தகவல். கண்டியில குண்டசால தெல்தனிய பகுதி அங்க குண்டசாலையில ஒரு ராணுவ முகாம் இருந்து, சரிதான், இலங்கை ராணுவ முகாம். அதை JVP தாக்குது. அப்ப அதுக்கு அந்த பிரதேசத்துல இருந்த அந்த கிராமத்தை சுத்தி வளைக்கிறது இலங்கை ராணுவம். அந்த இலங்கை ராணுவம் சுத்தி வளைக்கின்ற பொழுது அங்கே புலிகளும் சேர்ந்துதான் அந்த கிராமத்தை சுத்தி வளைத்தார். ஆனால் அங்க ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சரோட சம்பந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான கோண்டாவிலை சேர்ந்த ஒரு தமிழர் அங்க இருக்கிறார். அந்த சுத்தி வளைப்புல அவரும் அம்பிட்டார். அவரை விசாரித்தவர்கள் புலிகள். இவர் தமிழ்ல அவங்க கதைச்சோடனே அவர் அதிர்ந்து போனார். என்னடா இது, இலங்கை ராணுவம் சுத்தி வளைச்சிருந்தாங்க தமிழ். அப்பதான் நீங்க கோண்டாவில் எங்க ஊரன், எங்களை தெரிய இல்லையோ, நாங்கள் அங்கே நிப்போம் இங்கே நிப்போம். இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்றது உங்களுக்கு. இப்ப பலர் இந்த கூட நிகழ்வுல என்னுடைய ஊடகவியல் இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்கின ஊடகவியலாளர்களும்
எல்லாரும் வந்து புலனாய்வு செயலில் ஈடுபடுகிறவர்கள் தான். அவர்களுடைய பேர்களை நாங்கள் சொல்ல முடியாது. இன்று வரை புலிகள் இருந்த எவராவது அதை மறுத்திருக்கிறார்களா? எல்டிடி ஒர்க் வித் பிரேமதாச டு கில் ஜேவிபி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிக்கலே வரும் கூகுள். அப்ப பிரேமதாசாவோட சேர்ந்திருந்த புலிகளுக்கு கொலக்கொட்டியாண்ட பெயர்ல தான் அவர்கள் செயல்பட்டதாக சொல்லப்படும். அப்ப இது வந்து என்ன, இவர்கள் ஒரு விதமான கூலி கும்பலாக பணியாற்ற துவங்கிவிட்டார். இப்ப இது தெரியாமலுக்கு இந்த யாழ்ப்பாணியம் இருந்ததுன்றது பொய். ஏன்னா இந்த யாழ்ப்பாணியம் என்ற சாமான் எப்பவும் தென்னிலங்கையில ஐக்கிய தேசிய கட்சியோடையும் பிற்போக்கான இனவா ஐக்கிய தேசிய கட்சியோட தான் யாழ்ப்பாணியத்துக்கு தொடர்பு இருக்கிறது. ஏன்னா அதுதான் யாழ்ப்பாணியத்தின் அந்த லைஃப் லைன், அதுதான் தென்னிலங்கை என்ற பொலிட்டிக்ஸ். அதுதான் இந்த யாழ்ப்பாணியம் படுமோசமான புலிகளை தங்களுக்கு தேவையான ஒரு கடிநாயை போல் வளர்த்துதான் நான் சொல்றேன். இந்த யாழ்ப்பாணியம் வந்து வளர்த்த கடிநாய் தான் புலிகள். இதுக்குள்ள போய் அநியாயமாக ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் செத்து போச்சு. அப்ப அவங்க கடைசி நேரத்துல முள்ளிவாய்க்கால இருந்து வெட்டுட்டு ஓடி வரைக்க தண்ணி இல்லாம மாட்டு மூத்திரம் குடிச்சு வந்த அந்த பிள்ளைகளோட கதையை கேட்டீங்க என்றால் நெஞ்சு நடுங்க. நாங்களும் ஒரு காலத்துல போராளிகளா இருந்திருக்கிறோம். எங்களுக்கும் காடுகளுக்குள்ளால போன அனுபவம் இருக்கு. தண்ணி வெண்ணி இல்லாம அலைஞ்ச காலம். யாழ்ப்பாணத்துல துவங்கி மன்னார் வரைக்கும் பிரதான மெயின் ரோட் தெரியாமல் சைக்கிளையும் உருட்டி கண்டு போஸ்டர்களோடு கிரனேட்டோடு வந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு. புலிகளுக்கு மட்டுமல்ல, ஏனைய எல்லா இயக்க தோழர்களுக்கும் இருக்கிறது. பல இபிஆர்எல்எஃப் ஹீரோஸ் தோழர்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து மட்டக்களப்பு வரைக்கும் காடுகளுக்கால் நடந்து போன அனுபவம் இருக்கு. புலிகளுக்கு மட்டுமல்ல. இப்ப இவர்கள் சொல்லுகின்ற இந்த வேதனை கலந்த விடயங்கள் இன்றைக்கு புலிகள் இருந்து வந்த பல்வேறு இந்த போராளிகள் சொல்லுகிற கதைக்கு எங்களுக்கு அதை உணர முடியும். எங்களால் அதை உணர முடியும் என்றால் நாங்கள் அப்படி போனவர்கள் தான். நாங்கள் இனவாதத்தாலே அடிவாங்கி வந்து இந்த கேடுகட்ட யாழ்ப்பாணியத்துக்கு ரத்தப்பட்டு வச்சதுக்குள்ள இழுபட்டு போய் இந்தியாவுக்கு போய் நாங்களும் காடுகளுக்குள்ள கிடந்து பயிற்சி பெற்று திருப்பி போட்டுகளா இந்த இந்தியால இருந்து போட்டால இலங்கைக்கு வாரன்றதே ஒரு சிம்ம சொப்பன். கடல் அமைதியா இருக்கிற நேரத்துல வர முடியாது ஜெயபாலன். கடல் கொந்தளிப்பாவும் அல எழும்புற நேரம் தான் போட் ஓடும். அப்பதான் நேவிட்டு இருந்து தப்பி வரலாம். அப்ப இந்தியால ராமேஸ்வரத்துக்கு இப்பதான் அந்த அந்த கடற்கரை ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெளிக்கிட்டு மாதகல்லையோ வந்து இறங்குறதுன்றது ஒரு 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 உயிரை கையில பிடித்த பயணம் தான். அப்படியெல்லாம் வந்த போராளிகளுக்கு அந்த எங்களால் அதை உணர முடிகிறது. இவ்வளத்தையும் வித்து வியாபாரமாகி இன்றைக்கு அதனுடைய நீங்க சொல்ற மாதிரி பில்லியன் கணக்கான பணத்தையும் வைத்து இந்த மாயை கட்டி வைத்திருக்கின்ற ஆபத்தை நாங்கள் வந்து தெளிவாக பேச வேண்டும். அதுக்கு உங்களுடைய தளம் வந்து ஒரு பெரிய பெரிய பணியை செய்கிறதான் நான் நினைக்கிறேன். இந்த மாயை இது இந்த எங்களுடைய உரையாடல் தொடர்பாக முல்லமதி சில கேள்விகளை எழுப்பி இருந்தார். அது எழுப்பின கேள்வியில் ஒன்று வந்து, நீங்கள் இந்த யாழ்ப்பாணியம் வந்து யாழ்ப்பாணத்துல உள்ள எல்லாரையும் போட்டு தாக்குறியல். உண்மையிலேயே முல்லமதிக்கு அங்க இருக்கிறாங்க அரசியல்ல உள்ள பலகீனம் என்னென்றால் அவர்களுக்கு யாரை நோக்கி இது வைக்கப்படுதுன்றதை புரிஞ்சு கொள்ள இல்லாமல், இது வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எலிட்ஸ் அரசியல் எலிட்ஸ் தான் காய்க்கிறோம். இன்றைக்கு உண்மையிலேயே பிரச்சனையால பாதிக்கப்பட்டது பெரும்பாலும் கிழக்கு மாகாணம். அங்கதான் வெவ்வேறு இனங்களும் இருந்தது. அடுத்தது சிங்கள பகுதிகளில் இருந்து தமிழர்கள், எங்களை போன்ற உங்களை போன்ற தமிழர்கள் அடி வாங்கி வந்தது நாங்கள். யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் வாடகைக்கு உணர்ச்சி வசப்பட்டது, என்னத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்ப பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து தானே தலைமை வரணும். ஆனா எல்லா தலைமையும் ஏன் யாழ்ப்பாணத்துல இருந்து வருகிறது? அதுதான் அதே ஒரு கேள்வி கேட்க இல்ல போல. அந்த கேள்வியை நாங்க கேட்கத்தானே 40 இயக்கம் துவங்கினா அதுல 39 இயக்கம் யாழ்ப்பாணத்துல தானே தலைமை இருந்திருக்கு. அதுதான் அந்த யாழ்ப்பாண மேலாதிக்கம் என்றது. இன்றைக்கு இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளுடைய தலைமை யாழ்ப்பாணத்தை மையமாப்படுத்தி தானே இருக்குது. என்னதான் செல்வம் அடைக்கலநாதன் தெலுவுக்கு தலைவராயிருந்தாலும் செல்வம் அடைக்கலநாதன் யாழ்ப்பாணத்தின் தலைமையின் எலிட்ஸின் இதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறேன் நினைக்கிறேன். பாக்குறாக்களும் ஓரளவுக்கு புரிஞ்சளவு இந்த நிழல் அரசுல சந்திரிகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தவன் நினைக்கிறேன். உலகத்திலேயே பயங்கரவாதிகளுக்கு சாப்பாடு மருந்து அனுப்பின ஒரே ஒரு நாடு இலங்கை. சாப்பாடு மருந்து மட்டுமில்லை, அதோட அங்க இருந்த அவ்வளவு சனத்துக்குமான சம்பளம் சரிதான். அங்க எலக்ட்ரிசிட்டி கொடுத்தால் அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இலங்கை அரசாங்கம் கொடுத்த எலக்ட்ரிசிட்டி. அங்க போக்குவரத்து சிடிபி பஸ் ஓடுனால் அது இலங்கை அரசாங்கத்தின் பஸ். உற்பத்தி சாமான் கொண்டு வந்து வவுனியாக்குள்ளால கொண்டு வந்து மார்க்கெட்டிங் தென்னிலங்கையில அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் நிப்பாட்டி இருக்கலாம் தானே அரசாங்கம்.
அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் எங்க தென்னிலங்கையெல்லாம் கொண்டு வந்து செய்து. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கப்பல் வேணுமெண்டா கப்பல், விமான சேவை வேணுமெண்டா விமான சேவை, எல்லாம் இலங்கை அரசாங்கத்தின் செலவு. நீங்க என்ன இளவரச, நீங்க என்ன காசு அடிச்சீங்களா? காசு அடிச்சீங்களா? நீங்க தமிழ்ல வங்கி என்று போட்டுட்டு இலங்கை நாணய இலங்கை காசை வந்து ஆக்கள்கிட்ட காசு கேட்டா இன்னும் நீங்க அன்பொப்பியூரா போயிருங்கன்றதுக்காக எங்கிட்ட வந்தா கூட வட்டி தருவோம், இதை நாங்க தமிழ்ல நிதியாக மாற்றுவோம் என்று பிரச்சாரத்தை செய்து ஒரு வங்கியை திறந்தீங்க. உங்களுடைய பணம் நீங்கள் செய்து. அடுத்தது யாழ்ப்பாணத்துல தோழர், யாழ்ப்பாணத்துல புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்த காலத்துல எனக்கு தெரிந்த மிக மிக நெருங்கிய ஒரு நண்பர் தான் யாழ்ப்பாணத்தின் பனையில இருந்து வார கல் இருக்குத்தானே, இந்த கல்லை வந்து தெளிந்த சாராயமாக உற்பத்தி செய்கின்ற வடிசாலையை உருவாக்கியது ஒரு வடமராட்சியை சேர்ந்த வரணியை சேர்ந்த ஒரு என்ஜினியர், ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் தான் இதை உருவாக்குனது. யாழ்ப்பாண ஸ்டேஷனுக்கு பின்னால ஸ்கைலாக்கண்டோன்னு நீங்க கண்டிருப்பீங்க ஒரு ஒர்க் ஷாப், அவர் தான் அதை உருவாக்குன மனுஷன். சரிதான், அவர்கிட்ட தான் அந்த முழு டிசைன். இந்த கல்லை வந்து இது பண்ணி சாராய வடிசாலை ஆக்கி கொண்டு வந்தது அவர் தான். அந்த ஆளையும் கடைசியா கொண்டே கட்டி தூக்கி அடிச்சு சித்திரவதை செய்ததுதான் இவங்க. ஏனென்றால் அந்த ஆள் ஒரு சுயாதீனமான ஒரு ஆன்மபலம் உள்ள ஒரு மனிதர், ஒரு சிந்தனையாளர். சிந்தனையாளர் மட்டுமல்ல, இது ஒரு பாசிச மெஷின் என்றதை திருப்பி திருப்பி எனக்கு சொன்ன ஒரு மனிதர்கள்ல அந்த ஆளும் ஒரு ஆள். ஆனால் அந்த சாராய விற்பனையை நீங்கள் வச்சு அதுலயும் நீங்கள் தான் சம்பாதிச்சு. நீங்கள் அங்க ஒன்றும் பெரிய உற்பத்தி ஒன்றும் செய்ய இயல்பாக மனிதர்கள் அங்க கொண்டு வந்த. இப்ப யாழ்ப்பாணத்துல வந்து அந்த நேரம் மண்ணெண்ணெய் இல்லை, சரிதானே, தென்னிலங்கைந்து வர சாமான்கள் ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட நபர்கள் வவுனியாக்குள்ளால இந்த செக் போஸ்டுகளுக்குள்ளால போய் ராணுவத்திட்ட அடி வேண்டி அது வேண்டி கொண்டு வர்றதுக்கு நீங்க டேக்ஸ போடுறோம். இப்ப பாலசிங்கம் கிளிநொச்சியில வந்து அந்த எல்லா ஊடகவியலாளரும் வந்திருக்கேன், we need to run an administration, we are levying the people என்று இவர் சொல்றார். You are not levying, நீங்க வந்து you are taking cup of ransom. நீங்க இந்த ஜனம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற தலைவிதிக்காக உங்களுக்கு காசு தரு. குடாநாடும் வன்னியும் உடைஞ்சதுக்கு பிறகு குடாநாட்டுல இருக்கிறோம் வன்னிக்கு போறதுக்கு, வன்னியில இருக்கிறோம் குடாநாட்டுக்கு வேண்டாம், பூனேரியில ராணுவம் இருக்குது, எலிபென்ட் பாஸ்ல ராணுவம் இருக்கு, கிளாலி என்ற ஒரு பாதை உறக்கு. அந்த கிளாலியில குடாநாட்டு பக்கமும் தெற்கு பக்கமுமாக காசு சம்பாதிச்சு சாக்குல தான் புலிகள் அள்ளி கொண்டு போறதன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற நான் கேட்கிறேன், இல்லைன்னு வந்து சொல்லட்டும். அந்த கிளாலியில வந்து போட் போட்டு சாக்குல தான் காசு கொண்டு வரும். யாழ்ப்பாணத்தோட வெளியே வன்னிக்கு வர்றதுக்கும் வன்னியில இருந்து உள்ளுக்கு போறோம். புலம்பெயர்ந்தவர்கள் போயக்க அங்க ஓமந்தையில நிப்பாட்டிடுவான். மண்மீட்பு நிதி கனடால கொடுத்த நீங்கள் ஒரு ரசீட்டை காட்டுங்கோ, கனடால லண்டன்ல கொடுத்த நீங்கள் ஒரு ரசீட்டை காட்டுங்க, இல்லாட்டி இதுல காட்டுங்க. எத்தனை பேர் உங்களோட குடும்பத்துல இருக்குன்னா எங்களுக்கு தெரியும் விவரம். அங்க விவரம் எல்லாம் பட்டவே சிற்றூரவையால் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த உரையாடலை தொடரோடும். அடுத்த மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து இவ்வளவு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டவங்க மிக்க நன்றி தோழர். நன்றி ஜெயபாலன், நன்றி.